Hi, it's TechFran. Welcome to TechFay Tablet. இந்த வீடியோவில் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, இந்த AI யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குது, அந்த ஃப்ரேம்ஒர்க்ஸில் என்ன மாதிரி லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கிற எல்லா கான்செப்ட்னே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது போக நீங்கள் ஒரு ஏஐயில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி க்ரியேட்டிவான இனோவேட்டிவான ஐடியாஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்கிற எல்லா கான்செப்ட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. யாரெல்லாம் பிகினராக ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட்டோ இல்லை ஒரு மேஜர் ப்ராஜெக்ட்டோ பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு பிரெட்டான அப்ரோச் கிடைக்கும். அது என்னங்கிறது தான் இந்த கான்செப்டில் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் அண்ட் கோ ஃபார் இட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஏஐயில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு பெட்டரான அப்ரோச் கிடைக்கும். அண்ட் லெட்ஸ் அட்டெண்ட் டு அவர் கான்செப்ட். இந்த ஏஐ அப்படிங்கிறது இட்ஸ் அ சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். எப்படி நம்ம ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டு அது எப்போ அடுத்து பார்த்தாலும் அது என்னென்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அந்த கான்செப்டை ஒரு மிஷினுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி அடுத்து எப்போ நீங்கள் அதை பார்த்தாலும் இதுதான் ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறீங்கன்னா அதுதான் ஏஐயோட அல்டிமேட் கான்செப்ட். உங்களுக்கு இதில் ஒரு ஹியூஜ் ஃபோட்டோஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணி அதை பிடி பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க. அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு 3 பர்சனோட ஃபோட்டோ காமிச்சு வர பர்சன்ஸ் இந்த 3 ஃபோட்டோவில் யாராவது மேட்ச் ஆனாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுங்கள், மற்ற யாரும் அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வாட்ச்மேன் வர பர்சனை இந்த 3 ஃபோட்டோக்கு மேட்ச் ஆகிறான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி ஓகே அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் பர்சனை டோர் ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. பட் இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா 24 ஹவர்ஸும் அந்த கரஸ்பாண்டிங் வாட்ச்மேன் ஒர்க் பண்ணுவாங்கன்னா அது பாசிபிலிட்டி இல்லை. அவங்களுக்கு பிரேக் வேணும். அட் த சேம் டைம் அந்த பிரேக் டைமில் வேற ஒரு வாட்ச்மேன் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்சனுக்கும் நான் அந்த செட் ஆஃப் ஃபோட்டோஸை கொடுத்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதே மீறி ஒரு வாட்ச்மேன் இல்லாத டைமில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க மானிட்டர் பண்ணாமல் உள்ளே வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு செட் ஆஃப் இமேஜஸ், அந்த 3 பர்சன்ஸோட செட் ஆஃப் இமேஜ் எடுத்து நான் ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலை பில்ட் பண்ண போகிறோம். அந்த மாடலை முன்னாடி இருக்க கேமரா யூஸ் பண்ணி நம்ம அதை பிடி பண்ணோம் அப்படின்னா அந்த கேமரா வேற பர்சனை கேப்சர் பண்ணும். அந்த கரஸ்பாண்டிங் பர்சனோட ஃபோட்டோ நான் ட்ரெயின் பண்ண 3 பர்சனுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டோர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா யார் வந்திருக்காங்களோ அந்த இமேஜை கேப்சர் பண்ணி எனக்கு மெயில் இன்டிமேட் பண்ணிடும். இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுற பட்சத்தில் எப்படி ஒரு வாட்ச்மேன் ஒரு மேனுவலாக ஒரு இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஏஐயோட அல்டிமேட் கான்செப்ட். இதில் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூலையும் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ரன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி கிடைக்கும். அட் த சேம் டைம் 100% அக்யூரேசி உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுதான் ஏஐயோட அல்டிமேட் கோல். உங்களுக்கு இல்லை நான் ஃபோட்டோஸ் இல்லாமல் நீங்கள் டேட்டா வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குரிய கிளைமேட் டேட்டா எடுத்து இந்த கிளைமேட் டேட்டா அனலைஸ் பண்ணுற பட்சத்தில் இப்போ இந்த கரண்ட் ஏரியாவில் என்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ்லாம் நடக்கும், அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு அடுத்த ஒரு 6 மந்த்துக்கு இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ணி பிடி பண்ண முடியுது அப்படின்னா அதான் நீங்கள் டேட்டா வச்சு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன். இல்லை நீங்கள் ஆடியோ இன்புட் எடுத்து கூட அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் பேசுகிற ஆடியோ அனலைஸ் பண்ணி உங்கள் எமோஷனை பிடி பண்ண முடியும். அந்த ஆடியோட அனலைசிங் ரிசல்ட்டை வச்சு அந்த பர்சன் ஹாப்பியாக இருக்காங்களா இல்லை சேடாக இருக்காங்களா அப்படிங்கிற எமோஷனை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இல்லை நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டெசிஷனை கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஒரு டெஸ்டினேஷன் இங்கே தான் போகணும் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் டிராஃபிக் டேட்டா அனலைஸ் பண்ணோன்னா இந்த ட்ராக்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் இந்த ட்ராக் எடுக்கிற பட்சத்தில் இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களால் ரீச் பண்ண முடியுங்கிற டெசிஷனை உங்களை எடுத்து கொடுக்குது அப்படின்னா அதுவும் ஏஐல பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ ஏஐ பொறுத்தளவு இமேஜஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அதோட பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் உங்களால் பண்ண முடியும். இல்லை ஆடியோ யூஸ் பண்ணி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இல்லை ஒரு ஹியூஜ் டேட்டாவை ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெசிஷனை உங்களால் பிடி பண்ண முடியும். இந்த 3 செக்டார்லையும் உங்க ப்ராஜெக்ட்டை நீங்க சூஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனை உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்க ஏஐல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சர்டன் ஸ்டெப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், பிக் ஏ ப்ராப்ளம். ஒரு ஹவுஸ் பிரைஸ் அனலைஸ் பண்ற கான்செப்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேக் நியூஸ் நீங்க டிடெக்ட் பண்ணலாம், இல்ல ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ்ல ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ்ல ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டைப்புக்கும் அந்த கரஸ்பாண்டிங் ஸ்கின் டிசீஸ் எப்படி இருக்குங்கிற இமேஜ் எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ற பட்சத்தில் அதை நீங்க ரியல் டைமா ஒரு ஆப்பா நீங்க பில்ட் பண்ண முடியும்.
அப்படி ஆப்பை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கின் அஃபெக்ட் ஆகக்கூடிய இமேஜை கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரெயின் பண்ண டேட்டா மாடலை கம்பேர் பண்ணி இவங்களுக்கு என்ன ஸ்கின் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்குது, இந்த ஸ்கின் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு இந்த லொக்கேஷனில் நீங்கள் எந்த டாக்டரை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குது அப்படின்னா இதான் உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அப்போ எந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணுறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் செகண்ட் திங், கலெக்ட் டேட்டா. உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டேட்டாங்கிறது இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், எனி ஃபார்மேட் உங்கள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேஸ்ட் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பயோவா இல்லை நான் பயோவான்னு பிடிப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ பயோக்கு என்ன மாதிரி இமேஜஸ்லாம் இருக்குது, நான் பயோக்கு என்ன மாதிரி இமேஜஸ் இருக்குது, அது மக்கிற குப்பியா மக்காத குப்பியான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதான் உங்களோட கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ். அண்ட் தேர்ட் திங், சூஸ் அன் அல்காரிதம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா இதை வச்சு தான் உங்கள் ப்ராஜெக்டோட அக்யூரசி உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டாவை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி நான் ஒரு மாடலை பில்ட் பண்ணணும். அந்த மாடலை பில்ட் பண்ணாதான் இப்போ லைவாக கேப்சர் பண்ணுற இமேஜஸை அந்த மாடலை கம்பேர் பண்ணி இது எவ்வளோ தூரத்துக்கு அக்யூரேட்டாக இருக்குது, எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை உங்களால் பிடி பண்ண முடியும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் உங்கள் அல்காரிதமோட மெயின் பர்பஸ். அது மேபி டெசிஷன் ட்ரீ கான்செப்டாக இருக்கலாம், நியூரல் நெட்வொர்க் கான்செப்டில் போகலாம், ஃபஸி லாஜிக் கான்செப்ட் போகலாம். ஸோ உங்கள் ப்ராப்ளம்க்கு எந்த அல்காரிதம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த அல்காரிதமை கரெக்டாக சூஸ் பண்ணுறது தான் உங்கள் தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப், ட்ரெயின் அண்ட் டெஸ்ட். நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா அண்ட் நீங்கள் சூஸ் பண்ண அல்காரிதம் இதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டாவை நீங்கள் ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலாக பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணுறதுல நீங்களே ரேண்டமாக ஒரு டேட்டாவை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணால் அது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பிடி பண்ணுது, உங்கள் அக்யூரசி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக இருக்குங்கிறத உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டெப் தான் இந்த ட்ரெயின் அண்ட் டெஸ்ட். அண்ட் யூ லாஸ்ட் ஒன், டிப்ளாய் அண்ட் ஷோ ஆஃப். இதை நீங்கள் ரியல் டைமாக கொண்டு வரீங்க அப்படின்னா அது நீங்கள் வெப்பாக கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒரு ஏபிகே ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை டெவலப் பண்ண போகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எக்ஸிக்யூஷனை பண்ணுறது தான் உங்கள் லாஸ்ட் ஸ்டெப். ஒரு ஃபேக் நியூஸ் டிடெக்ஷனுக்கு நீங்கள் வெப்பாக போனால் கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு ஸ்கின் டிசீஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்பை போனால் கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிப்ளாயை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யூஸருக்கு ரியல் டைமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் உங்களோட லாஸ்ட் ஸ்டெப். அண்ட் நெக்ஸ்ட் திங், இந்த ஏஐல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி லாங்குவேஜ்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறான்னு பார்க்க போகிறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பைத்தான். மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ், ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். அது போக ஏஐல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எல்லா லைப்ரரிஸுமே இந்த பைத்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு லாங்குவேஜ். அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் ஆர். ஒரு ஹியூஜ் டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு அதை விசுவலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு இந்த ஆர்ங்கிற டூல் உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்கள் உங்கள் ஏஐ ஒரு ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்போ இல்லை ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு பெட்டராக சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டென்சார்ஃப்ளோ, பைடார்ச். ஒரு டீப் லேர்னிங்கில் ஒரு ஹியூஜ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு பெட்டராக ஆக்ட் ஆகும். அண்ட் செகண்ட் திங், ஸ்கைகிட் லேர்ன். ஒரு மிஷின் லேர்னிங் கான்செப்டில் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணி பிடி பண்ணக்கூடிய எக்ஸிக்யூஷனை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கைகிட் லேர்ன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் ஓப்பன் சிவி, ஓப்பன் கம்ப்யூட்டர் விஷன். லைவாக ஒரு கேமரா மூலமாக கேப்சர் பண்ணக்கூடிய இமேஜை நீங்கள் அனலைஸ் பண்ணி பிடி பண்ணி அது என்னங்கிறத உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு இந்த ஓப்பன் சி உங்களுக்கு பெட்டர் ஆக்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட் திங், NLTK, ஸ்பாசி. ஒரு ஆடியோ வச்சு நீங்கள் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த லைப்ரரி உங்களுக்கு உங்கள் டெசிஷன் மேக்கிங்கில் நல்ல ஒரு அப்ரோச் எடுத்து கொடுக்கும். அண்ட் லாஸ்ட், இந்த ஏஐல என்ன மாதிரி ரீசெண்டாக நீங்கள் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸிக்யூஷன் உங்களால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டிவான இனோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஏஐ ஹெல்த் அசிஸ்டன்ட். ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசீஸை உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அது கேன்சராக இருக்கலாம், இல்லை உங்கள் கிட்னி இருக்க ஸ்டோனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லை உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய பிரெயின் டியூமரை நீங்கள் பிடி பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் உங்கள் டிசீஸை அனலைஸ் பண்ணக்கூடிய, டிசீஸை டயக்னைஸ் பண்ணக்கூடிய கான்செப்டாக இருக்கும். இதில் மெயின் அட்வான்டேஜ் உங்களால் இனிஷியலாகவே அந்த டிசீஸை உங்களால் பிடி பண்ண முடியும். அப்படி பிடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் பேஷண்ட்டோட ஹெல்த் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி கிடைக்கும். அது எப்படி ரியல் டைமாக பண்ணலாங்கிறது தான் இந்த சினாரியோ உங்களுக்கு. அண்ட் செகண்ட் திங், ஃபேக் நியூஸ் டிடெக்டர். ஒரு லைவாக ஒரு வெப் வியூவில் ஒரு நியூஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை ப்ரீவியஸ் டேட்டா கூட அனலைஸ் பண்ணுறதோ, இல்லை லைவாக ட்விட் டேட்டா கூட அனலைஸ் பண்ணுறதோ, இல்லை லைவாக உங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய டேட்டா கூட கம்பேர் பண்ணி இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டாக உங்களால் பிடி பண்ண முடியும். ஏஐ ஆர்ட் ஜென்ரேட்டர். நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வேர்டுக்கும் அதுவே உங்க ஆர்ட்டை ஜெனரேட் பண்ணும். அப்போ உங்க ப்ராம்ப்டை பிடி பண்ணி அந்த ப்ராம்ப்ட்டுக்கு என்ன மாதிரி இமேஜ்ங்கிறது லைவா உங்களால ஜெனரேட் பண்றது தான்
இதோட மெயின் எக்ஸிகியூஷன். அண்ட் தென் ஸ்மார்ட் ஃபார்மிங், உங்கள் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் லீஃபுக்கு என்ன மாதிரி டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது, அப்படி டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல மெயின் அஃபெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணி அதை இனிஷியலாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் அது ஸ்ப்ரெட் ஆகிறத நீங்கள் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். இல்லை ஏதாவது இன்செக்ட் இருக்குது அப்படின்னா என்ன டைப் ஆஃப் இன்செக்ட் உங்களுக்கு ப்ரெடிக்ட் ஆகுது, அதுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் போடலாம், இது எல்லாமே அதுவே உங்களுக்கு லைவ் உங்கள் கேமரா மூலமாக பிடி பண்ணி உங்களால் ரிசல்ட் எடுக்க முடியுது அப்படின்னா இதான் உங்களோட ஸ்மார்ட் ஃபார்மிங்கில் பண்ணக்கூடிய ஏஐ எக்ஸிகியூஷன். அண்ட் தென் பர்சனலைஸ்ட் லேர்னிங் ஆப், ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரியோ அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கோர்ஸ் லேர்ன் பண்ணால் அவங்க கேரியர் கரெக்டாக இருக்குங்கிறது அதுவே உங்களுக்கு டெசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டெசிஷன் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அது இப்போ இருக்க சினாரியோவில் ரொம்பவே ரியல் டைமாக நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்கும். எமோஷன் டிடெக்ஷன், உங்கள் வாய்ஸோ இல்லை ஃபேஸோ யூஸ் பண்ணி எப்படி உங்கள் எமோஷனை டிடெக்ட் பண்ண போகிறீங்க, அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி மேபி நீங்கள் ஐஓடி கூட இது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் ரூம்குள்ளே என்டர் ஆனோடனே உங்கள் கேமரா உங்கள் எமோஷனை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைட்டை அதுவே நீங்கள் டேர்ன் ஆன் பண்ண முடியும், அந்த லைட்டோட கலரை உங்களால் சேஞ்ச் ஆன் பண்ண முடியும். அண்ட் தென் பாட்கோல் டிடெக்ஷன், உங்கள் ரோடில் இருக்க சிசிடிவி அந்த கரஸ்பாண்டிங் ரோடில் எதுவும் டேமேஜ் இருக்குதா, என்ன மாதிரி கிராக் அஃபெக்ட் ஆயிருக்கு, அப்படி கிராக் எதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா உடனே அந்த லொக்கேஷனை கேப்சர் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் ஒரு ஹையர் அஃபிஷியல் இன்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிஷியலாகவே அந்த ரோடை உங்களால் ரெஸ்கியூ பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக ஏஐல நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கான்செப்ட். இந்த ஏஐல இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஒரு டைட்டில்ஸ்லாம் வேணும், இன்னும் பெட்டரான ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாஸும் வேணும் அப்படின்னா உங்கள் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் டைட்டில்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்ளீட் உங்களோட டைட்டில்ஸோட பிடிஎஃப் இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஏஐல என்ன மாதிரிலாம் ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கலாங்கிற உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் தட்ஸ் த திங். ஏஐனா என்ன, ஏஐல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டியிருக்கும், என்ன மாதிரி பியூட்டிஃபுல் ஐடியா நீங்கள் சூஸ் பண்ணலாங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் ஏஐல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பெட்டரான ஒரு அப்ரோச் கிடைக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜி ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னாலஜி ஐடியா மீட் பண்ணுறோம். அண்டில் பை ஃப்ரம் மை டெக் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.